ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய விஷயமானது ஜூலை 24க்கு பிறகு நடக்க போகுது. அதுவும் துலா ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தான் நடக்க போகுது, தடுக்க முடியாது. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன தடுக்க முடியாது அப்படிங்கிற முக்கிய விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஆபத்து, வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய நவக்கிரகங்கள் சாதாரணமாக இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யும். சில நேரம் அதிர்ஷ்டம் தர மாதிரி பயணம் செய்யும், சில நேரம் ஆபத்து தர மாதிரி பயணம் செய்யும். ஸோ கிரகங்கள் எப்படி பயணம் செய்தோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். இப்போ வேற தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு. ஸோ தமிழ் மாதத்தில் ரொம்பவே சக்தி வாய்ந்த மாதமாக குறிப்பிடப்படுவது ஆடி மாதம்தான். மற்ற எல்லா மாதங்களை விட அதிக சக்தி உடையது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் தான் தெய்வ சக்தி அதிகமாக நிறைந்திருக்கும். அதே போல் ஆடி மாதத்தில் தான் கிரகங்களுடைய சக்தியும் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆடி மாதத்தில் சில விஷயங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோடு என்ன நடக்கும் கிரகங்களால் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு ஆடியில் இருக்கக்கூடிய முக்கிய சிறப்புகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஆடியில் இருக்கக்கூடிய முக்கிய சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அதிரடியாக பலன்கள் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியில் உங்களுக்கு தெய்வ வழிபாடும் சக்தி வழிபாடும் செய்யறதுக்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. மற்றதை விட இந்த ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக தெய்வ வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. ஸோ தெய்வ வழிபாடு இல்லாமல் எதுவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காது. ஸோ தெய்வ வழிபாடு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியில் ரொம்ப சிறப்பு. ஸோ ஆடினாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா இது ஒரு சாதாரண மாதம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே ஆடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண மாதம் கிடையாது. ஆடி ரொம்ப 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 ஸ்பெஷல் மாதம் என்று தான் குறிப்பிடப்படுது. ஸோ நம்மள நிறைய பேர் ஆடியை சாதாரணமாக நினச்சி கடந்துடுறோம். ஆனால் ஆடி சாதாரணது கிடையாது. வழிபாடுகளுக்கெல்லாம் உகந்தது தான் ஆடி மாதம். குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அப்புறம் சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்திற்குன்னு தனி சிறப்பு இருக்குது. ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அம்மன் மாதம் என்றும் அழைப்பதுண்டு. ஆடி மாதம் பிறந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலுமே விழா களை கட்டும். இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள் ஒலிக்க, சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், தேர் திருவிழா, தீமதி திருவிழா என அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த சமயத்தில் கூட சூரியனுடைய நகர்வை கொண்டு வருடத்தை உத்தராயண தாட்சாயண என இரு பிரிவுகளாக பிரித்து வைக்கப்படும். சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் உத்தராயண காலமாகும். தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்படுது. இந்த காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். அதே போல் சூரியன் வடக்கு திசையில் இருந்து தெற்கு திசையில் நோக்கி பயணம் செய்வார். இது தாட்சாயணிய காலமாகும். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தாட்சாயணிய காலமாக பிரிக்கப்படுது. இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். தாட்சாயணிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும்.
அதனால் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பாராயணங்கள், ஜபங்கள் ஆகியவற்றிற்கு அதிக சக்தி இருக்குது. அதே போல் உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் விட தாட்சானிய காலத்தில் ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாகவே ஆடி மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. இதைத்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வாங்க. அதுவும் ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். இந்த சமய தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே வேப்பிலை, மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபடுவது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கூழ் ஊற்றுவது, பாரம்பரிய முறையாக இதெல்லாம் கடைபிட்டு வருவது ஆடியில் விசேஷம். மேலும் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மன் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்குது. அதுவும் ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை சுட்டிக்காட்டி சிலர் ஆடி மாதத்தை பீட மாதம் என்று சொல்வாங்க. ஆனால் அது உண்மையல்ல. அது அவர்கள் அறியாமையால் சொல்வது. பீட மாதம் என்பதே உண்மையான பெயராகும். இறைவன் நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வணங்கக்கூடிய மாதம் என்பதே இதன் பொருளாகும். குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் உள்ளது. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடிப்புறம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி இது போன்ற சிறப்புமிக்க நாட்கள் வரும். மேலும் ஆடி மாதத்தில் தான் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பு கடைபிடிக்கப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் 17/7/2026 ஆடி வெள்ளியில் பிறந்தது. ஸோ இந்த டைம் வெள்ளியில் பிறந்ததுனால அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டை சுத்தம் செய்து அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் அன்னைக்கு பொங்கல், பாயாசம் நைவேத்தியமாக படைத்து அம்மன் பாடல்கள் பாடி வழிபாடு செய்தீங்கன்னா அம்மன் அருள் ஈஸியாக கிடைக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆடியில் கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும், தடுக்க முடியாது. ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு மாமன் மைத்துனர் வழியில் மங்கள ஓசை கேட்பதற்கான வழி பிறக்கும். அதோடு உங்கள் ராசி நேயர்களுக்கு பிரபவ வருடம் ஆடியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய திருப்பங்கள் பலவும் காணப்போகிறீங்க. அருளாளர்களின் ஆதரவு கை கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் வழியில் சுப செலவு உங்களுக்கு ஏற்படும். அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சுப செலவுகள் உங்களுடைய ராசிநாதனுடைய இது படி பார்க்கும்போது பிற்பகுதியில் நீச்சம் பெறுவதால் அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவு வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க உங்களுக்கு உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக செயல்பட வேண்டியது அவசியம். அதுவும் ஆடியுடைய 15ஆம் தேதி கரெக்டாக ஜூலை 31ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். அவரோடு உச்சகுருவும் இணைவதால் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குறிப்பாக தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். அதற்கு வள்ளல்களுடைய ஒத்துழைப்பும் வங்கிகள் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் என்பதால் தூரதேச பயணங்கள் அமையும். வெளிநாட்டில் பணிபுரிய வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. உங்கள் சுயஜாதகம் பலம் பெற்றிருக்குமானால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல் பூர்த்தியாகும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள ஓசை கேட்பதற்கு வழி பிறக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு சுவாரஸ்யமாக புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.